ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, இன்னும் எந்த மாவட்டங்களுக்கு வரல, முக்கியமாக குறிப்பாக உங்களுடைய மாவட்டத்திற்கு, நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் எப்போ வரும், யார் யாரெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான பணியாளர்களை அமைப்பாளர், உதவியாளர், சமையலரை தேர்ந்தெடுக்காங்க. என்னென்ன முன்னுரிமை வேண்டும், அதுக்கப்புறம் நீங்கள் இதில் செலக்ட் ஆகியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் ஆவீங்களா ஆக மாட்டிங்களா அப்படின்றது இந்த முன்னுரிமை அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம ஆகஸ்ட்லேயே ரிசல்ட் வந்துடும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் கடைசி கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு செலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வரல. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் வரும் 1ஆம் தேதியிலேருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த கிழமைகள் எந்தெந்த தேதிகளில் வரும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் யார் யாரெல்லாம் குறிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாவட்டங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் இதோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் இந்த இதில் போயிட்டு நீங்கள் சேலம் மாவட்டத்தில் செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்களும் உங்களோட ஐசிடிஎஸ் வெப்சைட்டை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செலெக்ஷன் லிஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, எதன் அடிப்படையாக வச்சு செலக்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்னோம். ஸோ விடோ கேட்டகரியை பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் விடோ கேட்டகரி, அப்புறம் மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை, அதாவது ஏதாவது ஒரு சின்ன குறைகளாக இருக்கணும். அதாவது ரொம்ப முடியாதவங்களாக இருந்து நீங்கள் பார்த்துக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய தகுதிகள் உங்ககிட்ட இருந்தால் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கண்டிப்பாக நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்போவுமே நிறைய பேரை ஒரிஜினல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அப்ளிகேஷன் அப்போது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ, ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனவங்க, ஒரிஜினலாக அவங்க பார்த்து செலக்ட் பண்ணவங்கள கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் இன்டர்வியூ அப்போவே நான் ஒரிஜினல் எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேங்க்கா, எல்லாமே அவங்க பார்த்தாங்க, எங்கிட்ட முன்னுரிமை இருக்குது. இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை இருக்குது, ஒரு சிலருக்கு முன்னுரிமை இல்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை அடிப்படையிலும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ளஸ் நம்மளுடைய 10th மார்க்கை வச்சும் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா தெரியும். முக்கியமாக குழந்தைகளோட ட்ராயிங் பண்ணுறது, அப்புறம் அந்த பொருட்களை வச்சு இல்லை சார்ட் மாதிரி போட்டு அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி குழந்தைகளுக்கு புரிகிற அளவில் சொல்லிக் கொடுக்கலாம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதற்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு ட்ராயிங் சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பண்ணவங்க வேறு ஸ்கூலில் போய் நாங்கள் பண்ணி காமிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். முக்கியமாக அந்த மாதிரி இருக்கிறவங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா
குழந்தைகளை பொறுத்தளவில் நம்ம வந்து அவங்கள எந்த அளவுக்கு புரிகிற அளவுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம். ஒரு சிலர் யாரான டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க வந்து இந்த அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுமே வந்து முன்னுரிமை இல்லாமல் இருந்தால் கூட செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் மற்ற மாவட்டங்களுக்கு சொல்கிறேன். மற்ற மாவட்டங்களில் உள்ளவங்க நீங்கள் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறீங்க, ஆனாலும் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக இதற்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அப்படின்னு இருக்கிறவங்களையுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை வந்து தமிழ் வழி கல்வி முடிச்சிருந்தீங்க, அதாவது 1வதுலேருந்து 10வது வரையிலோ இல்லை 1வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலோ நீங்கள் தமிழ் வழி கல்வி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களை வந்து அவங்க முன்னுரிமை கொடுத்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறமா டிகிரி ஹோல்டர்ஸையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிகிரி படித்தவங்க, பிகாம் படித்தவங்க, பிஏ படித்தவங்க, பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் இந்த மாதிரி படித்தவங்கலாம் கூட வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலுமே உங்களுடைய மார்க்கை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி வந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்ற அடிப்படையிலையுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற மாவட்டங்களில் எப்போ வரும், தென்காசி மாவட்டம், தேனி மாவட்டம்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகள்லேருந்து நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி இந்த மூன்று கிழமைகளுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் மாவட்டம், சேலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். சேலம் மாவட்டம், மதுரை மாவட்டம், கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் இந்த 3 மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 10 தேதிக்குள்ளேருந்து நமக்கு செலெக்ஷன் ரிசல்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்களுக்கு லேட்டாக போன மாதம்தாங்க நான் இன்டர்வியூவே போன மாதம்தான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் 1 மாத காலம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர், அக்டோபருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்றத அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் செப்டம்பர், அக்டோபருக்குள்ளே நமக்கு வந்துடும். அதே சமயம் அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 நாட்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது நமக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த தகவல்களுக்கு.